வரைக்கும் நான் இந்த இதில் நான் ஆர்டர் பண்ணி நான் பார்த்ததுல கொய்யால எல்லாமே அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை. கிளாஸ் பார்த்தீங்கன்னா தரமான கிளாஸ். அதில் எப்படி இருந்துச்சோ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த அவங்களோட ஆப்பில் அந்த ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க 4Kல. அது வந்து பார்க்குற சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு சில டைம் நம்ம ஐட்டம் ரிசீவ் பண்ணப்பறம் அது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, பார்க்கறதுக்கு உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் அந்த ஃப்ளாஸ்க்கு சின்னது. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, குவைத் நாட்டிலேருந்து. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நிறைய பொருட்கள் வந்து மேட் இன் சைனான்னு போட்டிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற அரபு நாடுகளில், அதுவும் குறிப்பாக நான் இருக்கிற குவைத் நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் தான் எல்லா பொருள்களுமே இறக்குமதி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இங்கே வந்து ஒரு ஆப் வந்து ஒரு பயங்கர ஃபேமஸ். நம்ம ஊரில் எப்படி இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, அப்புறம் இப்போ நிறைய ஆப்கள் வந்துருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து TEMU, அதாவது டெமு அப்படிங்கிற ஒரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா பயங்கர இப்போ ரீசெண்ட் டேஸாக பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அது வந்து சைனா ஆப் தான். நம்ம அந்த ஆப்பில் என்ன ஆர்டர் பண்ணாலுமே நமக்கு சைனாவில் வந்து ஐட்டமெல்லாம் இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பொருள் வாங்கி வச்சுருக்கிறேன். அடுத்தால நான் வந்து ஜூலை மாதம் வெக்கேஷன் போவேன். ஜூலை மாதம் எனக்கு ஒரு 3 மாதம் கழித்து வெக்கேஷன் போவேன். அதனால் இப்போவே எப்போது காசு கிடைக்கும்போது ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு சில விளையாட்டு பொருட்கள், அதாவது சரி இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக இங்கேருந்தே அந்த சைனா ப்ராடக்டை வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். இதை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முதல்ல ஃபுல்லாக பார்க்குற முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட குவைத் கிருஷ்ணா யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறேன், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பொருள் இருக்குங்க. அந்த 9 பொருளில் வந்து ஒரு 2-3 ஐட்டம் வந்து என்னோட பொண்ணுக்காக எஜுகேஷன் சம்மந்தமாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஒரு 2-3 பொருள், அப்புறம் நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையான ஒரு கேமரா ஸ்டாண்டு அது கூட வாங்கியிருக்கிறேன். இதோட மொத்த விலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பணத்துக்கு, அதாவது இங்கே உள்ள பணத்துக்கு பார்த்தீங்கன்னா 14 கேடி, நம்ம ஊர் பணத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4300 ரூபா பக்கமாக வரும். 4300 ரூபாய்க்கு இந்த பொருளெல்லாம் ஒர்த்தா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். வெளியே எங்கேயா போனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி, ஒரு ஜென்ஸ் ஹேண்ட்பேக் மாதிரி பேக் வாங்குறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் குறைஞ்சது ஒரு 40 பேக்கு மேலே நான் சஜஷன் பார்த்துருப்பேங்க. 40 பேக்லேயும் இந்த பேக் தான் ஒரு தரமான பேக்கு. நம்ம ஊர் பணத்துக்கு இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே உள்ள பணத்துக்கு 4 கேடி, அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு 250 நீங்கள் 4 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ரூபா பக்கமாக வரும். டிவைட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, 1100 ரூபா பக்கமாக வரும். பேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பேக்கோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வாங்கின கிட்டத்தட்ட நான் ஒரு 25,000 26,000 சோல்ட் அவுட் போட்டிருந்தேன் அந்த பேகு. வந்து வீடு இது வரைக்கும் நான் இந்த இதில் நான் ஆர்டர் பண்ணி நான் பார்த்ததில் கொய்யால எல்லாமே அதில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், குவாலிட்டியாக இருக்குது. இது மேக்னெட் தெரியுதா? மேக்னெட் எதுக்காக இது வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கு இப்போது சில டைமில் பார்த்தீங்கன்னா வீக்லி மந்த்லி ஒன்ஸ்லாம் வெளியே பர்ச்சேஸ் போகிறோம்ல, பர்ச்சேஸ் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுருக்குறோம், பர்ஸ் வச்சுருக்குறோம், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேயே வைக்க வேண்டியது இருக்குது. தரமான பேக்குங்க, இப்படி போட்டோம்னா ரெடி. அதுபோக இன்னொன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஊருக்கு போகிறோம், வெக்கேஷன் போகிறோம், அந்த டைம்லலாம் நமக்கு எதாவது தேவைன்னா நம்மளோட பாஸ்போர்ட்டு, அப்புறம் நம்மளோட ஏதாவது சின்ன ஃபோனு எல்லாமே இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன திங்ஸு, கேபிள், அடாப்டரு, அப்புறம் சார்ஜரு எல்லாத்தையும் இதுக்குள்ள வச்சுக்கலாம். தரமான ஒர்த்தியான பேக்குங்க, நான் போய் சொல்லலை. உங்களுக்கு வீடியோவில் நல்லா பக்கத்தில் வந்து காமிக்கிறேன். ஒரு 3 ஜிப்பு 4 ஜிப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஒரு ஜிப்பு இருக்கா, இது ஜிப்பு இல்லை ஆக்சுவலாக, இது வந்து ஒரு மேக்னெட்டிக். உள்ளே ஏதாவது வச்சோம்னா இதில் வச்சுக்கலாம். 1 2 பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின், இந்த ஒரே ஒரு ஜிப்பு தான். இப்படி ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சைடில் நம்மலாம் இந்த உள்ளே ஏதாவது பென்னுலாம் வைக்கிற மாதிரி இந்த சின்ன சைடில் ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்களா பேக்கில், அந்தமாதிரி ஒரு பாக்கெட் ஒரு இது இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பு இருக்குது. சத்தம் கேட்குதா? இதுக்குள்ளே ஒரு ஜிப்பு இருக்குது. அந்த ஜிப்புக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே ஏதாவது காசு எதாவது வைக்கணும்னா இதுக்குள்ளே காசு வச்சுக்கலாம்.
நம்ம இதில் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அந்த பாஸ்போர்ட் அது இதெல்லாம் இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி, ஒரே இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி. ஏன்னா உள்ளே 2 3 ஜிப் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பேக் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரே ஜிப் இருக்குன்னு சொல்லி தான் இது வாங்கினது. ஓகே. அப்புறம் பின்னாடி கூட ஒரு இது இருக்குது பின்னாடி, ஆனால் அது வந்து ஜிப்பு கிடையாது, ஒரு லாக் மாதிரி இருக்குது. இதில் நம்ம எதுவும் வைக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம மெயினாக ஜிப்புக்குள்ளே தான் வைப்போம். ஓகே. இதுவும் தரமான பேகு. இது ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி தான், சின்னது, நம்ம கையில் வைக்கிற மாதிரி, டார்ச் மாதிரி. இதுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, உள்ள ஒரு 6 7 பீஸ் இருக்குது. அந்த நம்ம பழைய காலத்தில் அந்த ஃபிலிம் பார்த்துருப்போம் தானே, அந்த லைட் அடிச்சுட்டு அந்த ஃபிலிமில் அந்த ஒரு லைட் வச்சுட்டு அந்த ஃபிலிம் அப்படியே அதில் ஃபோக்கஸ் பண்ணால் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமில் என்ன படம் இருக்குமோ அந்த படம் தெரியல. சின்ன டார்ச் மாதிரி. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல பிஸ்கட் மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த ப்ரொஜெக்டருக்கு யூஸ் பண்ணுற லென்ஸு. ஓகே. ஆக்சுவலாக இப்போ இது ஆமாங்க, இதுக்கு வந்து இது நம்ம சார்ஜர் இருக்குது. சார்ஜர்னால் இந்த சின்ன பின்னு இருக்குல்ல, வாட்சுக்கெலாம் போடுற மாதிரி சின்ன பேட்ரி, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி பேட்ரி இருக்குது, அதை கலத்திட்டு பேட்ரி போடணும். ஆனால் இருந்தாலும் இதை உங்களுக்கு இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து தரமான பொருளுங்க, நான் பொய் சொல்லலை. குழந்தைங்களுக்கு இதை நம்ம வாங்கி இதை வந்து ட்ரெயின் பண்ணலாம். சும்மா ஃபோனை கொடுத்து குழந்தைங்களுக்கு எடுக்கிறதுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இதை ட்ரெயின் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா டார்ச் எப்படி அடி பண்ணலாம், அதே மாதிரி இருட்டுக்குள்ளே ஒவ்வொரு இப்படி நம்ம கையை இருக்குல்ல பார்த்தீங்களா, இது ஆன் பட்டன். இதை ஆன் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மேலே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி கையை வச்சு தள்ளணுன்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகும். அது தெரியுதா, சத்தம் கேட்கா உங்களுக்கு? எப்படி சத்தம் கேட்கா? அது ஒவ்வொரு அந்த சவுண்டு மூவ் ஆக பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த இருட்டுக்குள்ளே நம்மளை அடிக்கும்போது அதில் என்ன இந்த லென்ஸ் வழியாக அதுக்குள்ளே என்ன இருக்கோ அது வெளியே தெரியும். பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஒயிட்டில் இல்லைன்னா கூட இந்தியாவில் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இது உண்மையில் ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இது வந்து என் பொண்ணுக்காக கிளாஸ். என் பொண்ணு கேட்டே இருந்தா, அப்பா எனக்கு கண்ணாடி வாங்கிட்டு வா கண்ணாடின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பயங்கர ஆசை. நான் இந்த கண்ணாடி ஃபஸ்ட்டு சீக்கிரமாக அன்பாக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா என் பொண்ணு வந்து கண்ணாடி தான் எப்போம்பா காமிப்பேன்னு சொல்லி கேட்டே இருந்தா. அவள் தூங்குறதுக்கு மட்டும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு அவளுக்கு இதை கண்ணாடி இருந்தாலும் அந்த கிளாஸை காமிக்கணும். உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீனாலேருந்து ப்ராடக்ட்லாம் வருது. நான் நினச்சேன் அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் எதாவது நல்ல டேமேஜாகி வரும், ஏன்னா அங்கே கொரியரில் போட்டு விட்றாங்க, எதாவது டேமேஜ் வரும்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் நல்ல சூப்பராக பேக்கிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சீனாக்காரன் தான், சைனாக்காரன். நல்ல கிளாஸுங்க, குவாலிட்டியான கிளாஸு. ஆனால் நான் போட முடியுமான்னு தெரில. நான் போட பார்த்தா என் பொண்ணு என் கிளாஸை கொடுன்னு என்கிட்டே கேட்பா வீடியோ காலில். கிளாஸ் நல்லா இருக்குது. ஆனால் என் பொண்ணுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து ஒயிட் கலர் வேணும்னு சொல்லி வாங்கினேன். அப்புறம் இன்னொன்று வந்து பிளாக் கலர், ஒயிட்டு பிளாக், ஏன்னா எந்த ட்ரெஸ் போட்டாலுமே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன். இது வந்து 2வது கிளாஸ். இது பிளாக்கு, சேம் மாடல் தான், டிஃப்ரெண்ட் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு. எப்படி இன்னும் இந்த கிளாஸ் எனக்கே கரெக்டாக இருக்காமல் என் பொண்ணுக்கு எப்படி செட் ஆகுன்னு தெரியலையே. ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எந்த மெயினாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கிளாஸுமே ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் வந்துருக்குங்க. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்க்குறோம், நிறைய பொருட்கள்லாம் டேமேஜாக வரும். இப்போ நான் பார்த்த இந்த இது 2வது ஒரு டேமேஜ் கூட இல்லை, அப்படி பர்ஃபெக்டாக நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ஊரில் பர்ச்சேஸ் போட்டோம்னா டேமேஜ் தான் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். சரி, ஏன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே. இது பார்த்தீங்கன்னா இது வரதே, நான் இருக்கிறது குவைத்து. இப்போ இதை வந்து ஒரு பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இதை நான் சைனாவுக்கு ரிட்டர்ன் போட்டு அவன் அங்கேருந்து ரிட்டர்ன் மறுபடியும் நல்ல ப்ராடக்டாக கொடுப்பான்னு என்ன கேரண்டி இருக்குது? அதனால் வரும்போதே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக வந்துருச்சுன்னா கொஞ்சம் தலைவலி கம்மி. இது என்னோட ப்ராடக்ட்டு, நான் ஆர்டர் பண்ண கிளாஸு. இது எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். சம்மர் டைமு வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா சில டைமில் மண்டையை பொழந்துடும். என்னடா வெயில், அந்த டைம்லாம் ஏதாவது கூலர்ஸ் போட்டால் கொஞ்சம் ஏதோ ஒரு நிம்மதியாக இருந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் ஆகும் வெயிலில் போகும்போது. பாருங்க, தரமாக பண்ணியிருக்காங்க பேக்கிங்கு. அப்படியே சைனாக்காரா கலக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பேக்கிங்கு. நான் ஆஹா, தரமான ப்ராடக்ட்டுங்க. நானும் என்னவோ மொக்கையாக இருக்குன்னு நினச்சேன் இந்த கிளாஸ்லாம்.
வேறு லெவலில் பண்ணியிருக்கடா போ. நாளைக்கு இதுக்கு வந்து இப்போ இந்த பொருளை பார்க்கும்போது நாளைக்கு எங்க ஏதோ ஆடுதான் லூஸாக இல்லைங்க. நம்ம இந்த மூக்கில் நம்ம மாட்டும் போது இந்த மூக்கில் இந்த 2 ஃபிட் ஆகுங்கள, இது லைட்டாக ஆடுதுங்க, அவ்வளோதான். மற்றபடி கிளாஸ் பார்த்தீங்கன்னா தரமான கிளாஸு, ரொம்ப சூப்பராக அடிபொலி. கரெக்டாக என் மூஞ்சிக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கிளாஸு. அப்போ இந்த கிளாஸு பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, எனக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே சேம் கிளாஸு இந்த மேலே இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேம் வந்து பிளாக் கலர்லேயே இருக்குது. நம்ம வெள்ளை கலரு ஃப்ரேம் வச்சுருக்க மாதிரி இந்த கிளாஸ் வாங்கினேன். உண்மையில் கிளாஸு தரமான கிளாஸு. தலைவர் மாதிரி ஜெயிலர் படத்தில் தலைவர் போட்டிருப்பார்ல, அந்த மாதிரி இந்த கிளாஸ் நல்லா இருக்கு. நம்ம இப்போ எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஃப்ளாஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம்ல, இப்போல்லாம் இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஃப்ளாஸ்க்கு. இது என்னன்னா அந்த எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ரிவ்யூ பார்க்குறேன், எல்லாத்துக்குமே ரிவ்யூ பார்க்குறேன். இதோட ரிவ்யூ வந்து ஆல்மோஸ்ட் 4.6 4.7 இருந்தால் மட்டும்தான் ஓகே பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படிலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதில்லை. உண்மையை சொல்லணும்னா அதில் எப்படி இருந்துச்சோ, நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த அவங்களோட ஆப்பில் அந்த ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க 4Kல. அது வந்து பார்க்குற சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு சில டைம் நம்ம ஐட்டம் ரிசீவ் பண்ணப்பறம் அது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, பார்க்கறதுக்கு உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் அந்த ஃப்ளாஸ்க்கு சின்னது பார்த்தீங்கன்னா. நான் நினச்சேன் மொத்தமே இதான் அந்த கேப்பு. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு எப்படி தெரியுது, இது வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கா, டீ கப் மாதிரி இருக்கா. ஆனால் இது என்னன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், மொத்தம் இது ரெண்டு கப்பு இருக்கா, 2 கப்பு இங்கே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாஸ்க்கு, இது கப்பு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, என்னங்க சைனாக்காரன் வேலையை காமிச்சிட்டானா? ஆமாங்க, லாக் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை இதுவே லாக் ஆகலாங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ளே லாக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதை லாக் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு லாக் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேப் இருக்குல்ல, இது வந்து இப்படி நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே தண்ணி போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இப்படி திறந்துட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு இது ஒரு கப் மாதிரி அப்படியே நம்ம டேரெக்டாக குடிக்கலாம். அதுக்காக இது வாங்கினேன். இது வந்து சைனா ப்ராடக்ட் தான். பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், என்னோட 1 kg பண்ணுறேன், நல்லா பயங்கர ஹார்டாக இருக்குங்க. இது நல்ல ஒருத்தியான ப்ராடக்ட் தான் இது. இப்போ என் பொண்ணோட வாட்சுக்கு போயிடுவோம். வாட்சி ஆஹா, இது வந்து ரேட் கம்மி தான். கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 150 ரூபா அப்படி தான் இது ரேட்டு. ஆனால் இது வாட்ச் பார்த்தீங்கன்னா, வாட்ச் பார்ப்பேன்ல, இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த ரப்பர் இருக்குல்ல, பெல்ட்டு, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்து இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வந்தால் போனால் அப்படியே கையில் இப்படி போட்டுக்கலாம். நல்லா இருக்கண்ணா. இது வாட்சுமே நல்லா தாங்க இருக்குது, தரமாக தான் இருக்குது. வாட்சு கூட எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 55 இன்ச் டிவி வச்சுருக்கிறேன். அதாவது இந்த ரெட்மி டிவி. அவங்க வந்து அந்த டைமில் ரெட்மி ஸ்மார்ட் டிவின்னு ஒரு டிவி லான்ச் பண்ணாங்க. எப்போ 2022 நினைக்கிறேன், 21 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டிவி வாங்கன்னு சொல்லிட்டு அப்போவே 40,000 அந்த டிவி வாங்கினேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து எத்தனை மீட்டர் வாங்கினேன், 5 மீட்டர் என்ன வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது வந்து 55 இன்ச்சுக்கு 5 மீட்டர் போதுமான்னு தெரில. 55 இன்ச்சு டிவிக்கு பின்னாடி கரெக்டாக இப்போ ஒரு பாக்ஸ் சைஸில் வருமா அப்படிங்கிறது தெரியல, வரும்னு தான் நினைக்கிறேன். இது வந்து கேபிள். இந்த கேபிள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கூட கனெக்ட் பண்ணுற கேபிள். ஒரு பக்கம் வந்து இந்த கேபிள் வந்து இது கூட கனெக்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம டிவியோ எது கூடயோ கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பவர் சப்ளைங்கிற மாதிரி தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா, இது நான் வாங்கினதில் இதுவும் கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான ஐட்டம் தான். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 kg. 1.5 kgனா நம்ம ஊர் பணத்துக்கு 500 ரூபா, 500 ரூபா இல்லை, ஒரு 450 ரூபா, 450 ரூபாய் பக்கமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்போ செக் பண்ணி காமிக்க முடியாது. ஆனால் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து இதை எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் பாருங்கள். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. ரொம்ப நாளாக
பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ நான் வந்து டிஜே கிம்பிள் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து சின்னது தான், பெருசாக மூவ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டே பேசும்போது கூட அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் பேசலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கிறேன். நல்லா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும்னு ஆசை. நான் வந்து இந்த டிஜே இது இருக்குல்ல, டிஜே கிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் 11,000 போட்டு அந்த கிம்பிள் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக அது பெஸ்ட்டான ஒர்த்தான கிம்பிள் தான். ஆனால் இப்போ நான் எப்படி உட்காந்து பேசுகிறேன் எப்படி பேச முடியும். இப்போ நான் வந்து சில டைமில் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஷார்ட்ஸ் தான் போடுறேன். லென்த் வீடியோ ரொம்ப ரேரு. இது இது வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இது மேலே நம்ம ஃபோன் வைப்போம்ல அதோட கனெக்டிங் பாயிண்ட் இது. வெயிட்டே இல்லைங்க, கொஞ்சம் கூட வெயிட்டே இல்லை. ஏதோ சுத்தமாக கொஞ்சம் கூட வெயிட் இல்லை, வெயிட்டே இல்லாமல் பயங்கரம் ஃபீல் ஆகுது. இது ஒர்க் ஆகும். இதை லூஸ் பண்ணணுமோ, இது லூஸ் பண்ணும். இப்போ போதுங்க, லூஸ் பண்ணால் போகுது. ரெண்டையும் லூஸ் பண்ணும். இப்போ போதுங்க. ஓகே, நமக்கு இதுதான் வேணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க ஒரு பெரிய ஸ்டாண்டு. நான் வந்து இப்போ நின்றுட்டே பேசுகிறதா இருந்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே கீழே ஒரு இது இருக்குது, இதை லூஸ் பண்ணால் தான் இதெல்லாம் லூஸ் ஆகும், இல்லைன்னா லூஸ் ஆகாது. பார்த்தீங்கன்னா இப்போ லூஸ் ஆயிடுச்சு, இப்போ தரமாக ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தரமாக ஃபிட் ஆயிடுச்சு. கிம்பிளுமே சூப்பராக இருக்குது, இன்னும் நம்ம பேசுகிறதுக்கு தரமாக இருக்கும். ப்ரொஜெக்டர் குழந்தைங்களாம் நைட்டு தூங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வீடு மேலே ஸ்க்ரீன், நம்மளோட ரூஃப் இருக்குல்ல, ரூஃபில் வந்து நமக்கு என்ன தேவையோ நான் வந்து வாங்கியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேலக்ஸி, அதாவது இந்த பூமி அப்புறம் இந்த கோள்கள் சம்மந்தமாக வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம நைட்டு தூங்கும்போது லைட் அணைச்சிட்டு இது வந்து உள்ள அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே ஒவ்வொரு லென்ஸ் இருக்குது, ஒரு 13 லென்ஸ் பக்கமாக இருக்குது. அந்த 13 லென்ஸு ஒவ்வொரு லென்ஸாக போட்டால் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ரூஃபில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதுதான் நான் ஹையஸ்ட்டு ப்ரைஸு, அதாவது 6 கேடி. 6 கேடினா நம்ம ஊர் பணத்துக்கு 1000 இது வந்து 2800னா 1400, ஒரு 1700 1700 பக்கமாக. இதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட்லி காஸ்ட்லி வாங்கினேன். பார்த்தீங்கன்னா உள்ள லென்ஸ் இருக்குங்களா, துடைக்கிறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் துடைக்கும் போது துணி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது தனியாக வச்சுக்குவோம். அப்புறம் ப்ரொஜெக்டர் மேனுவல், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், ப்ரொஜெக்டர் மேனுவல் பர்ஃபெக்ட், இது ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. பேக்கிங் சூப்பராக தரமாக பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், உள்ளே வந்து தரமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் மெயின், இது என்னென்னா லென்ஸு. இந்த லென்ஸ் இருந்தால் தான் நம்ம பார்க்கவே முடியும். உள்ள நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேலக்ஸி சம்மந்தப்பட்ட லென்ஸ் ஒரு 13 லென்ஸ் வாங்கியிருக்கிறேன். உண்மையிலே எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் அன்பாக்சிங் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அடுத்தாலையும் ஆர்டர் போடணும், ஏதாவது நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட்லாம் ஆர்டர் போடணும்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு உறுத்தியாக இருக்குங்க. எல்லாம் நான் வாங்கின 9 ஐட்டமுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒன்று கூட ஓகே இது என்ன இவ்வளோ சுமாராக இருக்குது, இவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. எல்லாமே ஒர்த்தியாக இருக்குங்க. இதெல்லாம் இந்த பாக்ஸ் பிடிக்கிறனால அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது அப்படி கையில் பிடிக்கிறதுக்கே. உள்ள ஹைட்டை வேறு விடுங்க, ஆனால் அந்த பாக்ஸே வந்து அவ்வளோ நல்ல ஒரு பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மைக்கில் பேசலாம், சத்தம் ஒழுங்காக வருதான்னு தெரில, வரும். அப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ள இதை பார்க்கலாம். நான் வந்து 12 போட்டேன்னா 13 போட்டேன்னா தெரிலங்க. 3 ஒரு இதில் எத்தனை இருக்குது, மொத்தம் 12 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லென்ஸு பாருங்க, ஒவ்வொரு இதுலேயும் 3 லென்ஸ் இருக்கா. இதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் இதுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு லென்ஸ் இருக்குது. இதுதான் லென்ஸு, இது வந்து கேலக்ஸி. இப்போ இது வந்து அதுதான் லென்ஸு, சூப்பராக இருக்குது. இது லென்ஸையும் பார்த்தாச்சு. இதுக்கு ஓகே. இப்போ ப்ரொஜெக்டர், இது பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரு நல்லா ஒரு சேஃபாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம சார்ஜர் கேபிள். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டரை பார்ப்போம், ஏன்னா இதுதான் மெயின். இது கூட வாங்கிக்கலாம் கம்மி ரேட்டுக்கு, ஏன்னா இதோட மெயினே இந்த ப்ரொஜெக்டர் தான். பாருங்கள், இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மாற்றி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 பட்டன் இருக்குது, சுவிட்ச் ஆஃப், ஆனு, ரொட்டேட்டு,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இது இருக்குல்ல, இது வந்து நம்ம அந்த லென்ஸ் போடுறோம்ல, ஆக்சுவலாக இதிலே முதல்ல ஒரு லென்ஸ் ஒன்று இருக்குது. மொத்தம் 13 லென்ஸ் தான். இதுக்குள்ளே ஒரு லென்ஸ் இருக்குது, தெரியுதா? பிளாக் கலரில் ஒரு லென்ஸ் இருக்குது. அப்படியே உள்ளே போட்டுற வேண்டியதான். அப்புறம் சார்ஜ் போட்டு அப்படி தான் செக் பண்ணணும். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஓகே, வீட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது நிறைய பொருள் அதில் சீப்பாக கிடைக்கும். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 14 கேடிக்கு ஆர்டர் போட்டே ஆகணும். 14 கேடிக்கு போட்டால் தான் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுவாங்க. ஐட்டம் வந்து நான் இப்போ வாங்கியிருக்க ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் இங்கே லோக்கல்லே பார்த்தீங்கன்னா 10 கேடிக்கு 15 கேடிக்கு கார்லாம் வாங்கிட்டு போகிறோம். அப்படி கார் வாங்கிட்டு போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு, நான் சொல்ல பெரியவங்களுக்கு இல்லை, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக அந்த ஆப்பில் ட்ரை பண்ணி வாங்கிட்டு போங்க. உண்மையிலே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய சில டைமில் நிறைய பேர் கேட்பாங்க, நண்பா ஏன் நிறைய வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக சொல்கிறாங்க, மறுபடியும் வீடியோ போடுறது எனக்கு ஆசை தான். ஆனால் அந்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து கரெக்டான டைம், சூட்டபிள் டைம் இல்லை. ஏன்னா நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிறது என்னோடய அக்கமடேஷன், நான் வந்து ஒரு சிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னா டெய்லியும் கன்ஃபார்ம் யார் சொன்னாலும் சொல்லட்டாலும் டெய்லியும் ஒரு லென்த் வீடியோ, ஒரு நம்மளோட ஏதாவது ஒரு தமிழ் ஹோட்டலோ இல்லை ஏதோ ஃபுட் ரிலேட்டடாக கன்ஃபார்ம் ஒரு வீடியோ போடுவேன். நான் இருக்கிறது அக்கமடேஷன் சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வெளியெல்லாம் போக முடியாது. ரூமுக்குள்ளேருந்தே ஒரே மாதிரி கண்டென்ட் போட்டு இல்லை ஏதாவது நியூஸ் மாதிரி சொல்கிறதுக்குலாம் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. எப்போவுமே எதையோ ஒன்று புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து மக்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு எப்போவுமே அவங்க வந்து ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிடணும். ஓகே இது இப்படி இருக்குமா, இது அப்படி இருக்குமா, இல்லை ஓகே இந்த பொருள் இங்கே வாங்கினா இப்படி இருக்குமா, இல்லை இந்த சாப்பாடு அந்த ஹோட்டல் அப்படி இருக்குமா, அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே நம்மளால் அவங்க ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து லென்த் வீடியோ பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 1 lakh சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நண்பா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு. என்னை விஷ் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எல்லாம் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.